பெரிய அற்புதங்களை செய்துட்டு வந்தார். பெரிய விடுதலை ஆண்டவர் செஞ்சார் என்று நம்ம பார்த்தோம். முதலாவது இந்த கிதியோன் இந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு என்ன வழி கண்டுபிடிச்சான் அப்படிங்கிறத நம்ம போன வாரத்தில் தியானிச்சோம். இதனுடைய காரணம் என்ன? அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வீட்டில் போய் கொஞ்சமாக தியானிச்சு பார்த்தீங்களா? இவ்வளோ பிரச்சனை வருது, என்ன காரணம்? அல்லேலூயா. ஏதாவது தியானிச்சிங்களா? பேசலாம். அல்லேலூயா. இப்படியெல்லாம் வருது, என்ன காரணம்? நான் அடிக்கடி தியானிப்பேன். ரொம்ப ஓவரா பிரச்சனை வந்தா உட்காருவேன். நான் ஏதாவது தப்பு செஞ்சேனான்னு பார்ப்பேன் முதல்ல. அல்லேலூயா. அவன் பைபிள் அப்படிதான் எழுதியிருக்கு, தூளில் நுழுத்துவானா. புலம்பல் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று தன்னுடைய அந்த தூளில் நுழுத்துவானா அப்படின்னு எழுதப்பட்டு. அப்படின்னா எங்கேயாவது வழி இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா வெளியே வந்துடலாம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு அம்மா ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, ஏன் வந்துன்னு நினைச்சிட்டு இருக்கா, எப்படி வெளியே வர்றன்னு சொல்லி கொடு. அல்லேலூயா. அதை யோசிக்க சொல்லு. அல்லேலூயா. நான் சொன்னேன் அந்த அம்மாவிட்ட, அம்மா எப்படி வந்துன்னு யோசிக்கிறது ரெண்டாவது, இப்ப எப்படி வெளியே வர்றது முதல்ல, சாட்டா எப்படி ரூட்ல வெளியே வர்றது. அல்லேலூயா. அப்ப சில பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தப்புறது, என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்தா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் அதை காண்பிப்பா, நமக்கு உணர்த்துவா, சொப்பனங்கள் தரிசனங்களிலே உணர்வுகள் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துவா. போன வாரம் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஒரு சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை சின்ன பிரச்சனை. நான் மத்தியானம் போல ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு எனக்குள்ள ஒரு உணர்வு வருது. யாரோ சொல்றாங்க, இது இல்ல, இது வேற. அல்லேலூயா. இது உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு அப்படிப்பட்ட ஒரு மேட்டர் வந்துச்சு. உண்மையில பார்த்தா, விசாரிச்சு பார்த்தா அப்படி ஒரு மேட்டரே இல்லை. அல்லேலூயா. உருவாக்கப்பட்ட சில பிரச்சனைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சில காரியத்தை உங்களுக்கு தரும்போது நீங்க அதை டக்குன்னு மேற்கொள்ளலாம். அதனால நீங்க முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது எதனால், ஏன், என்ன காரணம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நம்ம பல காரியத்தை அப்படித்தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம். வியாதி வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் ஏன், என்ன காரணம்? ஒண்ணு பாவம், அல்லது தேவ மகிமை வெளிப்படும், சத்துரு அல்லது நம்முடைய உடல்நிலை பிரச்சனை. இதுலதான் நமக்கு பிரச்சனை வரும். ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்றதுக்கு நம்ம அதனுடைய காரணத்தை கண்டுபிடிக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். நியாயாதிபதி புத்தகம் 6வது அதிகாரம் நீங்கள் 24, 25 வசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்க்கும்போது, போன வாரத்தில் நம்ம தியானித்த அதே வசனத்தை தொடர்ந்து பகுதிகளை தியானிக்க போகிறோம். அப்பொழுது கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலும் என்று பெயரிட்டான். அதற்கு இந்நாள் வரைக்கும், அடுத்த வசனம், அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு அதிலே நீ பலியிடு அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பைபிள் சொல்லுகிறது 27வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்பொழுது கிதியோன் தன் வேலை ஆட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடி செய்தான். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் அழைச்சிட்டாரு. கர்த்தர் இவனை தெரிஞ்சு கொண்டாரு. ஆண்டவர் இவனுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. வாக்கு கொடுத்து மீதியான் கையிலிருந்து ரட்சிப்பான்னு சொல்லிட்டாரு. ஆனா கிதியோன் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவருடைய நடத்துதல் நமக்கு அவசியம். ஆண்டவருடைய வழி நடத்துதல் அவசியம். கர்த்தர் நம்மை நடத்துகிற ஒரு விதம் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை சில காரியத்துக்கு நேராய் கொண்டு போவார். அப்படி கொண்டு போகும்போது அதுவரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது அவசியம். அல்லேலூயா. நம்ம அவசரப்படக்கூடாது. சில காரியத்துல டக்குன்னு அவசரப்பட்டுருவோம். இப்படி உடனே இல்ல. கர்த்தர் சில பிளான் வச்சிருக்கிறார், திட்டங்களை வச்சிருக்கிறார். அவர் நமக்காக பல காரியங்களை பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப அதற்காக நம்ம கவனமா இருக்கணும். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம், அதுல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. 18வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது, அதுல ஆண்டவர் 36வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க அதுல 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா மிகவும் அருமையா இருக்கும் வசனம். ஏன்னா 1 ராஜாக்கள் 17 கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. 9வது வசனம். பிரைஸ் கார்டு. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமாய் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்க பைபிள்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்றாரு 3வது வசனம், அதுல 9வது வசனம், அப்புறம் நீங்க 18வது அதிகாரம் 1வது வசனம், இவைகளெல்லாம் நீங்க வாசிக்கும் போது என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. பைபிள் சொல்லுது 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒளித்து கொன்று. 2வது சொல்றாரு, சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ. 3வது 18வது அதிகாரத்துல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 18:2 சொல்லுது, நீ ஆகாப்புக்கு உன்னை காண்பி.
காண்பி. அல்லேலூயா. இந்த 3 வசனத்தை நீங்க வீட்டில் போய் நல்லா தியானிச்சு பாருங்க. ஒரு இடத்துல சொல்றாரு ஒளிச்சிட்டு, இன்னொரு இடத்துல சொல்றாரு வேற ஒரு வீட்டுக்கு போ, இன்னொரு இடத்துல சொல்றாரு இப்ப நீ வெளிப்படு. அப்போ அதனுடைய டைமிங் ஆண்டவர் வச்சிருக்கிறார். 3 வருஷம் அந்த இடத்துல 3 வருஷமா 6 மாதம் மழை பெய்யாது. அந்த மழை பெய்யாத நேரத்தில் இவனை எப்படி போஷிக்கணும்? அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவன் எப்படி போஷிக்கப்படணும், இவருக்கு எப்படி நடக்கணுங்கிறத வச்சுட்டு மழை பெய்யக்கூடிய காலம் வரும்போது இவனை வெளிப்படுத்தும் போது அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. 18வது அதிகாரம் 36வது வசனத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்துச்சு. இவர் செஞ்ச பலி, இவர் கொடுத்த பலியை மட்டும் பச்சித்து போட்டது. 36வது வசனம். அந்தி பலி செல்லும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இஸ்ரவேலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். அடுத்து 37 சொல்றாரு கேட்டருளும். 38 சொல்லுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. அல்லேலூயா. அங்க எதிர்ந்தவங்க 850 தீர்க்கதரிசிகள். 850 தீர்க்கதரிசிகள், இஸ்ரவேலர்கள் எல்லாம் அவனுக்கு சப்போர்ட். ஆனா ஒரே ஒருத்தன் தனியா நின்றுட்டு சொல்றான், ஒத்தைக்கு வேண்டாம், நீங்க அவ்வளோ பேர் வாங்க. அல்லேலூயா. நான் ஒரு ஆள் வர்றேன். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது ஒரே ஆள் தனியா நின்று ஜெயம் எடுத்து வானத்தின் அக்கினியை இறக்கிட்டு சொல்றாரு. அவன் ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு. 36வது வசனத்துல, நான் இந்த காரியத்தை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி, அவ்வளோ பெரிய அக்கினி இறங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தான். கர்த்தர் சொன்னதை செஞ்சான். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்களேன். கையை உயர்த்தி. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். தேவன் உங்களுக்கு தர்றதுக்காக நீங்கள் காத்திருக்கணும். வழி நடத்துதலுக்கு காத்திருக்கணும். கர்த்தர் எனக்கு எப்படி கொடுக்க போறாரு என்கிறத காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய சமூகத்தில் நம்ம கேட்கணும். சங்கீதம் 27 எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதங்கள் புஸ்தகம் 27வது புஸ்தகத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் 25 9வது வசனத்தை வாசிச்சா, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தில் நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. 12வது வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். 25:12. ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை ஆண்டவர் போதிப்பார்னு எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்தா, கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்தால் ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பார். அப்படியே சங்கீதம் 77 77 திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதங்கள் புஸ்தகம் 77 19 20 2 வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கு, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று, மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல் நடத்தினேன். இப்போ அடுத்து எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் நம்மை நேரடியாக நடத்துவார். 2வது சில நேரங்களில் வழி தெரியாமல் இருக்கும்போது ஊழியர்கள் மூலம் நடத்துவார். அல்லேலூயா. இங்கே அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு, மோசே ஆரோன் என்பவர்களின் மூலம் நடத்துறான். சபையில் சில நேரத்தில் ஆண்டவர் நடத்துவார். நீங்கள் வந்து உட்கார்ந்துருப்பீங்க, கண்ணீரோடு இருப்பீங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. கைகளை வேத்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைய அனுபவங்களை சொல்லலாம். பலர் அனுபவங்களை சொல்லி இருக்கிறத நாம் சொல்ல முடியும். கர்த்தர் சபைகளில் பேசுகிறார். ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, பேசுகிறது ஆண்டவர். அல்லேலூயா. அவர் எங்கே போனாலும் பேசுவார், எப்படி போனாலும் பேசுவார். போன வாரம் ஒரு கூட்டத்துக்கு போனோம், முடிஞ்ச உடனே 2 முடிவு வந்துட்டாங்க. அல்லேலூயா. அந்த 1 முடிவு வந்து சொன்னாங்க, ஐயா இங்கே இந்த பிரச்சனை தான் நடக்கு. கரெக்டாக சொல்லிட்டீங்களே. அல்லேலூயா. நான் பயங்கர பிரச்சனை நாங்க போயிட்டு இருக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நான் எதை பேசுறேன் தெரியுமா? அதைத்தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது என்ன பேசுறேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் 2-3 பேர் வந்துட்டாங்க. வந்து ஐயா இதுக்கு தான் இவ்வளவு நாள் பிரச்சனை, கடவுள் அப்படி பேசிட்டார். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சபையில் ஆண்டவர் நிச்சயமா பேசுவார். மோசே ஆரோ என்பவர்களின் வழியாய் சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு இடத்துல நானும் ஒரு ஊழியக்காரங்க 2-3 பேர் பேசிட்டு இருக்க ஒரு தம்பி வந்தார். அவரு மனைவி கர்ப்பம் இருந்தாங்க. அப்போ அவர் என்ன நினைச்சிட்டு வந்திருக்காரு, நான் குழந்தைய அபார்ஷன் பண்ணிடலான்னு வந்தார். இப்போ நாங்கள் என்ன பேசுறது தெரியுமா? அபார்ஷன் பண்ணக்கூடாது. இது அவருக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அல்லேலூயா. உண்மையில் என்ன காரியம்னா, அவர் ஏன் வந்தாருன்னு தெரியாது, அவர் என்ன நோக்கத்தோடு நிற்கிறான்னு தெரியாது. ஆனால் அவர் போய் அங்கே பேசினதை கேட்டு அபார்ஷன் பண்ணலை. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஏற்கனவே 2 பொம்பளை பிள்ளைகள், 3வது பையன். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பைபிள் சொல்லுது, கர்த்தர் உங்களை வச்சு, ஊழியர்களை வச்சு சில நேரங்களில் பேசுவா. ஒன்றுமே எனக்கு தெரியலை அப்படின்னா நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னன்னு தெரியுமா? ஆண்டவரே, உனக்கு சித்தம் இல்லாத ஒன்று கூட எனக்கு நடக்கக்கூடாது. அல்லேலூயா. மொத்தமாக
மொத்தமாக ஒப்பு கொடுத்துருங்க. மொத்தமாக ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா தேவன் செய்கிறது மட்டும்தான் நடக்கும். 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தா. என்ன அனுப்பியிருந்தானா, ஐயா நான் கேரளாவில் ஒரு வீடு பார்த்துருக்கேன், போகணுமா வேண்டாமா? அல்லேலூயா. இப்போ என்ன சொல்கிறது, கர்த்தருக்கு சொல். இங்கே வீடு இருக்குது, அங்கே வீடு இருக்குது, நான் என்ன செய்கிறது? நான் சொன்னேன், பேசாமல் உட்காரு, ஜெபம் பண்ணு, நீ போனன்னு இருந்த கடவுள் கொண்டு போவார். ஆமே, கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தேவ சித்தத்தை. சில நேரங்கள் நம்ம புரிஞ்சிக்க முடியாது, ஆனால் பேசாமல் உட்காருங்க, கடவுள் நடத்துவார். அல்லேலூயா. நீங்கள் அவசரப்பட்டு எதையுமே செஞ்சிடாதீங்க. நல்லா புரிஞ்சுங்க. அவசரம் என்கிறது நமக்கு பிரச்சனை. அவன் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு உலகத்தில் சொல்லுவான். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அவசரப்படாதீங்க. கர்த்தருடைய காரியத்தில் எந்த காரியத்தில் அவசரப்படாதீங்க. பொறுமையாக உட்காந்துருங்க. பைபிள் சொல்லுது, பொறுமையினால் நீங்கள் கண்டிப்பாக சுதந்திரிக்க முடியும். அவசரப்பட்டீங்கன்னா எதையாவது இழந்துருவீங்க, உடச்சிருவீங்க. அல்லேலூயா. இல்லை எனக்கு நடக்கலையே, சீக்கிரம் நடக்கலையே, நடக்கண்டா. அல்லேலூயா. எனக்கு நடக்கும்போது நடக்கும். நம்புறீங்களா? நம்ம அடிக்கடி சொல்கிறது தான். மூடி பிரசங்கியார்கிட்ட ஒருத்தர்கிட்ட ஒரு அம்மா வந்து சொன்னாங்களா, 10 வருஷமாக என் புருஷனுக்கு ஜெபம் பண்ணுறேன். எத்தனை வருஷம்? 10 வருஷம். மனுஷன் திருந்தவே மாட்டேங்க. அல்லேலூயா. அந்த பாஸ்டர்ட்ட அந்த அம்மா சொன்னாங்களா, இதோட நிறுத்த போகிறேன் ஐயா, இதோட நிறுத்த போகிறேன், எனக்கு போதும், ஜெபம் பண்ணியே பருத்து போச்சு, இதுக்கு மேலே நான் ஜெபம் பண்ண மாட்டேன். அப்போ அந்த ஐயா சொன்னாங்களா, இன்னும் 1 வருஷம் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. 11வது வருஷத்தில் ஜெபம் அப்படின்னு சொன்னால் உடனே இந்த அம்மா கேட்டாங்க, நடந்த சம்பவம். இந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க. சரி பாஸ்டர் சொல்லிட்டாரு, 11வது வருஷத்தில் ஆள் ரட்சிக்கப்பட்டாரு. ஆமென். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, நீங்கள் பண்ணுற ஜெபம் வேஸ்ட் ஆகாது. அல்லேலூயா. கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. அது அங்கே சேமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் டைமிங் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் அவனுக்கு வழியை கொடுப்பார், இழுப்பார். வரலன்னா அவன் தூக்கி இழுப்பார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நான் அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க, வலையை அப்படி போடுவார். வலையை போட்டு அப்படியே எல்லாம் வரும், மீன் எல்லாம். அப்படியும் வரலன்னா தூண்டில் போடுவார். அல்லேலூயா. தூண்டில் போட்டால் செவலை கிழிஞ்சு தான் வரும். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். தூண்டில் போட்டு இழுத்தா என்ன வரும்? செவலை கிளி. சில பாஸ்டர் மாதிரிலாம் பார்த்தா தெரியும், இதுக்கு செவலை கிழிஞ்ச பாஸ்டர். அல்லேலூயா. அப்படின்னு அடிபட்டு நொறுக்கப்பட்டு வந்தவங்க. சில விசுவாசிகளை பார்த்தாலும் தெரியும், சும்மா எல்லாம் வரமாட்டாங்க. செவலை கிழிஞ்சா அவன் பயங்கரமாக கர்த்தரிடத்துல எப்போவும் ஜெபந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு சம்பவம் வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்ல, கவலையப்படாதீங்க, வச்சிருங்க, ஒன்னி வலை வரும், இல்லைன்னா தூண்டில் வரும், வந்துடும். அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திர கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னும் சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. வழி நடத்துதலுக்கு இடம் கொடுத்துருங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவா, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவா. எதுவுமே நடக்கலைன்னா சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, தேவ சித்தம் இல்லாமல் ஒரு காரியம் கூட எனக்கு. நான் அம்மா ஒரு நாள் போய் ஜெபம் பண்ணோம், ஒரு காரியத்தை வேண்டான்னு ஜெபம் பண்ணோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வேண்டான்னு ஜெபம் பண்ண, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எங்களை அபிஷேகத்தினால் நிரப்பினா. உண்மையில பயங்கர பிரசன்னம், பயங்கர மகிமை. முடியும் போது சொன்னோம், உங்கள் சித்தம் நடக்கட்டும். அல்லேலூயா. நாங்கள் ஜெபம் பண்ண போனது ஒன்று, ஜெபம் பண்ணிட்டு வந்தது ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியில் எது நடந்து தெரியுமா? தேவ சித்தம் தான் நடந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் வச்ச பிளான். அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும், ஓஹோ இது பிளான்ட்டு. எங்களுக்கு பிளான் இல்லைன்னு நாங்கள் நினச்சிட்டோம். அப்புறம் தெரியுது, இல்லை இது கர்த்தர் வச்ச பிளான்ங்கிறத அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம். கர்த்தர் சில காரியத்தை லேட் பண்ணாலும் சந்தோஷப்படுங்க, தாமதமானாலும் சந்தோஷப்படுங்க, எதுனாலும் சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். அல்லேலூயா. வழி நடத்துதலுக்கு நீங்கள் காத்துருங்க. ஆண்டவர் உங்களுக்கு செயல்படுறதுக்கு காத்துருங்க. அடுத்து நீங்கள் என்ன, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசி பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த முக்கியமான காரணம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். 6:13. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வசனத்தின் பின்பகுதி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் அதில் பட்டத்தில் முக்கியமான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு. 13வது வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? அல்லேலூயா. சத்தமாய் கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. என்ன தெரியுமா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதம் எங்கே?
எலியா பரலோகத்துக்கு ஏறி போறாரு. 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை நீங்க திருப்புங்க பாருங்களேன். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல எலியா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எலியா பரலோகத்துக்கு ஏறி போறார். ஏறி போன உடனே ஒரு சம்பவம் நடக்கு. என்ன சம்பவம் நடக்கு பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 2வது அதிகாரத்துல எலியா பரமேறி போறார். பரமேறி போகும்போது எலிசா அவங்ககிட்ட பின்னாடி நின்று சில வரங்களை கேட்கிறார், ரெட்டிப்பான வரம். அதுக்கப்புறமா எலியா போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னா, பின்பு 13வது வசனம், பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி கொண்டு யோர்தானின் கரையிலே நின்று, யோர்தானின் கரையில நின்று ஒரு காரியத்தை சொல்லுவான். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். அல்லேலூயா. இப்போ ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். எலியா பரலோகத்துக்கு போறாரு. போறதுக்கு முன்னாடி எலிசா கேட்கிறாரு, நான் உங்க கூட வர்றேன். எலியா 2-3 தடவை சொல்லுவாரு, இல்ல நான் ஆண்டவர் என்ன எடுக்க போறாரு, நீ போ. இப்போ அவர் சொன்னார், இல்ல நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு பல இடத்துல வர்றாரு. குறிப்பா யோர்தானை பிளந்து 2 பேரும் மறுபக்கம் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் சொல்றாரு, நான் போக மாட்டேன். அப்போ அவர் எலியா கேட்கிறாரு, உனக்கு என்னடா வேணும்? அல்லேலூயா. என்னைய விட மாட்டேங்க, ரெட்டிப்பான வல்லமை வேணும். அல்லேலூயா. அப்ப எலியா சொல்றாரு, எலிசா கேட்கிறாரு, எலியா சொல்றாரு, நீ என்ன பார்த்தா உனக்கு கிடைக்கும் அப்படின்னாரு. டக்குன்னு அவர் கண்ணு முன்னாடி எலியா மேலே போயிட்டார். போனா அவர்கிட்ட ஒரு சால்வை விழுந்துருச்சு. திருப்பி வர்றாரு, அதே யோர்தான், எதை பிளந்துட்டு போனாங்களோ அதே யோர்தான் திருப்பி நிற்கு. இப்போ அந்த சால்வையை முறுக்கிட்டு சொல்றாரு, எலியாவின் தேவன் எங்கேன்ட்டு ஒரு அடி அடித்தார் பாருங்க. பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. எலியாவின் மேல் சால்வை எடுத்து எலியாவின் தேவனாய் கர்த்தர் எங்கே என்று தண்ணீரை அடித்த உடனே அது இருபக்கமாய் பிரிந்ததனால் எலிசா இக்கரப்பட்டான். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, எலியாவின் மேல் இருந்த அந்த சால்வை எடுத்து அடிச்சதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது, தண்ணி 2ஆ பிளந்துருச்சு. அல்லேலூயா. இருக்கீங்களா? வரல. யோசேப்புக்கு நடந்துச்சு, எனக்கு ஏன் வரல? எனக்கு அது கொஸ்டின் கேட்டிருக்கீங்களா? எங்கே அந்த அற்புதம்? எங்க அது முடிஞ்சிருச்சா? இல்லை. அல்லேலூயா. முடிஞ்சிருச்சு சொன்னவனுக்கு முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஆனா இல்லை, இன்னும் நடக்குன்னு சொல்றவங்களுக்கு நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் அப்படித்தான் ஜெபம் பண்ணுவேன். என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? இதெல்லாம் முடியல, இது எனக்கு இனி நடக்க போகுது. அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. இதுவரைக்கும் அற்புதங்கள் நடந்ததெல்லாம் சரிதான், இனி என்னையும் வச்சு நடக்கும். நம்புறீங்களா? எல்லாரும் கையை உயர்த்தி நீங்களும் சொல்லுங்க, எங்களையும் வச்சு நடக்கும். நாங்க ரொம்ப எல்லாம் ஓவரா ஜெபம் பண்ணுவோம். ஆனா ஒரே ஒரு காரியத்துல ரொம்ப முக்கியமா இருப்போம். கர்த்தர் என்ன சொன்னாலும் கேட்போம். அல்லேலூயா. போனா போவோம், வானா வருவோம், ஆளே இல்லைனாலும் போவோம். அல்லேலூயா. உண்மையில அப்படித்தான். எங்கேயாவது எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க, ஆளே இருக்காது, உடனே நான் சொல்லி கிளம்புவோம், போவோம். அல்லேலூயா. ஆள் இல்லைன்னே தெரியும், ஆனாலும் கிளம்புவோம். கடவுள் எங்களை ஆசீர்வதிச்ச முக்கியமான காரணம் அது ஒன்று தான், வேற ஒன்றும் கிடையாது. ஜெபம் பண்ணவும் தெரியாது, உட்காருவோம், நம்ம நேரம் உட்காருவோம். உண்மையில வரவங்கவே எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்று எனக்கு தெரியும், அவர் சொன்னா எனக்கு செய்வா. நம்புறவங்க மாத்திரம். எதை வச்சு தெரியுமா? இதுதான் பைபிள்ல எலிசாவுக்கு சொன்னாருன்னா எனக்கு செய்வா, எலியாவுக்கு சொன்னாருன்னா செய்வா. நீங்க அதை கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் செஞ்சீங்களே ஆண்டவரே, எனக்கு ஏன் செய்யல? அல்லேலூயா. அந்த அற்புதம் எங்க? அந்த வல்லமை எங்க? அந்த அடையாளம் எங்க? எகிப்திலிருந்து வரும்போது செங்கடல் பிளந்துச்சு, யோர்தான் பிளந்துச்சு, அப்புறம் எரிகோ விழுந்துச்சு. எனக்கு மட்டும் ஏன் நிக்குது? அல்லேலூயா. கேட்டிருக்கீங்களா? இல்ல, அதுவும் உடையும். அல்லேலூயா. நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பா. இங்க இவனுக்கு என்ன உண்டாயிருந்துச்சு தெரியுமா? கேள்வி. அல்லேலூயா. இவ்வளவு அற்புதம் எங்க? இவ்வளவு வல்லமைகள் நடந்துச்சே, ஏன் எனக்கு நடக்கல? அந்த கொஸ்டின் தான் ஒரு தேவதூதனை கொண்டு வந்துச்சு. அல்லேலூயா. நீங்க கொஸ்டின் கேட்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. யார்கிட்ட? இயேசுவிடத்துல. அது தாறுமாற கேட்கப்படாது. சிலருக்கு கொஸ்டின், ஆதாம் காயின் எங்கேருந்து கல்யாணம் பண்ண? அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். இப்போ பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. கொஸ்டின் என்கிட்ட ஒருத்தர் வந்தார், வந்து சொன்னார், இந்த சூரியனையும் சந்திரனை எதுக்கு படைச்சாரு? அல்லேலூயா. நான் கேட்டேன், தெரியாத ஐயா. இல்லை, அமாவாசையும் எமகண்டத்தை எதுக்கு படைச்சாரு? தெரியாத ஐயா. அல்லேலூயா. நான் அடுத்து திருப்பி கேட்டேன், இதை கண்டுபிடிச்சி என்ன பண்ண போறியான்னு? ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இயேசு யாருன்னு அது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் உண்டு. அப்படித்தானே? இந்த அற்புதம் தண்ணி திராட்சரசமாக மாறிச்சு, எப்படி மாறிச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் என்னைக்கு இனிப்பாக தான் இருக்கும். நம்புறீங்களா? ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் குறைவுகளை மாற்றும். இதுதான் தியானிக்கணும். எவனோ ஒருத்தர் எங்கே போகிறான் அதெல்லாம் தேவையில்லை. அல்லேலூயா. காயினை பற்றி எழுதுறதுக்கு இந்த பைபிள் எழுதலை. ஆமென். பிரைஸ்லாம். ஆதாமை பற்றி எழுதுறதுக்கு இந்த பைபிள் எழுதலை. இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெறதுக்கு தான் எழுதியிருக்கு. அதனால தேவையில்லாத விஷயம் பைபிளில் கிடையாது. அல்லேலூயா. அதை நீங்கள் தியானம் பண்ண வேண்டிய அவசியமும்
கிடையாது. நீங்க யோசிக்க வேண்டியது இதுல சொல்லி இருக்கு. இப்போ எலிசா பாருங்க, ரெட்டிப்பான வரத்தை பெற்றா எப்படி அப்படின்னா அது எப்படி எனக்கு கிடைக்கணும்? அல்லேலூயா. அற்புதம் நடந்துச்சு, எப்படி எனக்கு வந்துச்சு, எனக்கு நடக்கணும், எனக்கு எங்க கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. நீங்க என்னைக்காவது எனக்கு அற்புதம் நடக்கல, என்ன காரணம் அப்படிங்கிற கொஸ்டினை எழுப்புங்க, பதில் உங்களுக்கு தானாவே வரும். அல்லேலூயா. நடந்தா நடக்குது, நடக்கலன்னு நடக்காத போட்டு. அல்லேலூயா. அப்படி ஏதாவது இருக்கீங்களா? சிலருக்கு அப்படி ஒரு கதை, வந்தா வருது, வரல நாங்கள் போட்டு. அது இல்லை, வந்து ஆகணும், அதுதான் பைபிள். அல்லேலூயா. செஞ்சே கடவுள் செஞ்சே ஆகணும். நான் ஒரு நாள் நைட்டு போய் உட்காந்து ஜோம் பண்ணேன் 10-10:30 மேலே. எல்லாரும் ஆவியானவரை பற்றி சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் தந்தே ஆகணும். அல்லேலூயா. அப்படி ஒன்று இருக்கா? இருந்துன்னா எனக்கு தந்தே. நான் சொன்னேன், இங்கேருந்து போக மாட்டேன், காலையில் விடிய காலை வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். நைட்டு 2 மணியா 1 மணியான்னு தெரியல, திடீர்னு ஒரு பவர் என் மேலே விழுந்து பொத்துன்னு போய் விழுந்துங்களா. அல்லேலூயா. அன்னைக்கு தான் என் வாழ்க்கை சேஞ்ச் ஆச்சு. அல்லேலூயா. அது வரைக்கும் எனக்கு வாழ்க்கை சேஞ்ச் ஆகலை. அது வரைக்கும் ஊழியத்தை விட்டு ஓடணும்னு இருந்தேன்னா அது வரைக்கும் போக முடியலை. இன்னைக்கு வரைக்கும், இந்த நாள், இந்த நிமிஷம் 12:36 வரைக்கும் என்னால் போக முடியலை. அல்லேலூயா. ஏன் முடியல தெரியுமா? அன்னைக்கு ஒன்று வந்து இறங்கிச்சு தெரியுமா? அது என்னை விடவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். இன்னும் நான் நினைச்சாலும் என்னால் போக முடியாது. அதுதான் தேவனுடைய மகிமை. கேள்வி உங்களுக்குள்ள எழும்போன்னா பதில் பரலோகத்திலிருந்து வரும். நம்புறீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப இந்த கேள்வியை கேட்கறதுக்கு காரணம் யார்? அதையும் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். அது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஆமென். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13 அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன. அல்லேலூயா. இதுலதான் முக்கியமான மேட்டர் இருக்கு. என்ன தெரியுமா? எங்க அப்பா அம்மா எங்களுக்கு சொன்னார். ஆமென். அதனால பைபிள் சொல்லுது, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை திருப்புங்க. அதுல 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. 10வது வசனம். 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, அக்காலத்தில் இருந்த, வாசிங்க. பிரைஸ் கார்டு. கையை உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கே நல்லா பாருங்க, பைபிள் சொல்லுது, கிதியோனுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கு. கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியைகளை அறியாத வேறொரு சன்னதி கொஞ்ச காலகட்டத்திலே சன்னதிகளுக்கு இயேசுவை பற்றி தெரில, கடவுளை பற்றி தெரில. கீழே வாசிச்சிங்கன்னா அவர்கள் பாகால தேடுறாங்க. அவங்க ஆண்டவர் அவர்களை 14வது வசனம் கடை சொல்லுது, அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கைக்கு விற்று போட்டார். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா, வசனத்தை சொல்லிக் கொடுக்கலன்னா பிள்ளைகளுக்கு ஒரு டேஞ்சர். அல்லேலூயா. அவங்க கர்த்தரை தேட மாட்டாங்க, உலகத்தை எல்லாம் தேடுவாங்க, கடைசியில் ஆண்டவரிடத்திலிருந்து போயிடுவாங்க, ஆண்டவரும் கண்டுக்க மாட்டார். இங்கே பைபிள் சொல்லுது, கிதியோனுடைய அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அதைத்தான் இவன் பிடிச்சிக்கிட்டான். அல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகளை உட்கார வச்சு யாரை சொல்லிக் கொடுங்க? கர்த்தரை சொல்லிக் கொடுங்க, ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுங்க, வசனத்தை சொல்லிக் கொடுங்க. எத்தனை பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒரு நாளாவது கொஞ்சமாவது நேரத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகள் தானாய் இயேசு அறிவார்கள். இந்த கேள்விகள் அவர்களுக்கு உண்டாகும். அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்கள். கடவுள் அவர்களை சந்திக்க வருவார். அல்லேலூயா. வார்த்தை ஒரு இடத்துல இல்லைன்னா கடவுள் வரவே. நீங்கள் எங்கேயும் பாருங்கள், ஆண்டவர் தரிசனமானார், ஆண்டவர் பேசுகிறா சொன்ன இடத்துக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் அல்லது 2 வருஷம், அந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி அங்கே ஒரு வசனம் போயிருக்கும். அல்லேலூயா. இயேசு சொல்லப்பட்டிருப்பார், வசனம் சொல்லப்பட்டிருக்கும், வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், கடவுள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பார். இதுதான் முக்கியம். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கொடுத்துருங்க. இந்த வார்த்தை ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளை தொடும். ஆமென். அல்லேலூயா. இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதம். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்? விவரித்து சொல்லணும். ஆண்டவரை பற்றி, நீங்கள் வந்த வழியை பற்றி, கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் கிதியோனை போல மாறுவாங்க. அல்லேலூயா. கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க, அற்புதங்கள் நடக்கும். குடும்பத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கேள்விகள் தான் நமக்கு அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ கண்டுபிடிப்பு இருக்குது, அப்படி தானே? கண்டுபிடிப்பில் அதிகமாக கண்டுபிடிச்சவங்க யார் சொல்லுமா? சொல்லுங்கள், யூதர்கள். அல்லேலூயா. 2வது இஸ்ரவேல், அதான் யூதர்கள் வந்தார். 2வது கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. உலகத்தில் இந்தியாக்காரன் கண்டுபிடிச்ச என்ன தெரியுமா? 0. அல்லேலூயா. பூஜ்ஜியத்தை இந்தியா தான் கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
ஆச்சரியமா இருக்கமான்னு தெரியல. அல்லேலூயா. அவன் பூஜ்ஜியத்தை இந்தியா கண்டுபிடிச்சுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், உண்மையான தெரியாது. அதான். ஆனா உலகத்துல கிறிஸ்தவர்களும் யூதர்களும் 2 பேரும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மோப்ப நாய்களை கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? யார் தெரியுமா? ஒரு கிறிஸ்தவன். அல்லேலூயா. அது பைபிள்ல இருக்கிற வசனத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறான். வசனத்தை வச்சு எப்படி கண்டுபிடிச்சிருக்கான்னா, மோப்ப நாய்களை பத்தி பைபிள் எழுதி இருக்கு. அதை கண்டுபிடிக்கிற மோப்ப சக்தியுடைய நாய்கள் பைபிள் இருக்கு. அதை வச்சு போலீஸ்காரங்க இப்ப மோப்ப நாயை கொண்டு வர்றாங்க. காரணம் எங்க இருந்து உண்டாகுது தெரியுமா? இங்க. அல்லேலூயா. அவ்வளவு கண்டுபிடிப்பு இங்க இருந்து உண்டாயிருச்சு. எப்படி உண்டாயிருச்சு? வசனம். ஒரு பாஸ்டருடைய 2 பிள்ளைகள் சேர்ந்து கண்டுபிடிச்சதுதான் ஏரோப்ளைன். அல்லேலூயா. நீங்க படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. ஒரு பாஸ்டருடைய 2 பிள்ளைகள். பாஸ்டருக்கு வசதியே கிடையாதான். ஆனா இந்த 2 பிள்ளைகளும் வசனத்தை வாசிச்சு தெருவில் கடந்த அந்த சின்ன சின்ன அந்த இரும்புகளை கொண்டு வச்சு ஒன்னா சேர்த்து ஆகாயத்துல பறக்கிறது எப்படின்னு பிளான் பண்ணி இன்னைக்கு உலகமே பறந்துட்டு கண்டுபிடிச்சது கிறிஸ்தவன். அல்லேலூயா. மண்டை எப்படி ஒர்க் ஆச்சு தெரியுமா? இங்க இருந்து நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் ஒர்க் ஆகும், உங்க பிள்ளைகளுக்கும். நம்ம இதெல்லாம் படிக்காதனால தான் நமக்கு பல நேரம் ஒர்க் ஆக மாட்டேங்க. அல்லேலூயா. ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது நமக்கும். வசனம் நமக்கு பல நேரங்களில் படிக்கிறதில்ல, அப்படித்தானே? அதனால பிரச்சனை வந்த உடனே நமக்கு சாதாரண மூளை ஒர்க் ஆயிருது. அல்லேலூயா. வசன மூளை கண்டிப்பாக பார்த்துருக்கீங்களா? சாதாரண உடனே நம்ம மாம்சீகம் வெளியே வந்துடும், அப்படி எல்லாம் அடித்து நொறுக்கிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் தப்பு பண்ணிட்டோமே. அல்லேலூயா. ஆனால் ஒர்க் ஆக வேண்டியது எங்கே தெரியுமா? இது. அல்லேலூயா. சத்தமாக கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன ஒருத்தர் கொல்லன்னு நடந்தார், நானும் பயந்துட்டு நடந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், காத்திரு. அல்லேலூயா. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நீ போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு. அல்லேலூயா. நான் நினச்சி கொடுத்துடலாமோ. அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை உட்காரு. அல்லேலூயா. உட்கார்ந்த உடனே கத்தர் அங்க தொட்டாரு. கையை வைத்து சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், எப்பவுமே நீங்க சார்ந்து இருக்க வேண்டிய ஒரே பகுதி இதுதான். உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரட்டும், உடனே நீங்க பைபிள் எடுங்க, வாசிங்க. பைபிள் எனக்கு என்ன சொல்லுது, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு, 2வது மற்ற பிரச்சனை பார்த்துக்கலாம். இங்க இருந்து உங்களுக்கு போதனை வரும். அல்லேலூயா. கத்தர் சொல்லி கொடுப்பாரு, இப்படி செய் அப்படின்னு சொல்லி பாருங்க, உடனே வரும். அந்த வார்த்தை உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். அதனால நீங்க உடனே மாம்சீகத்துல போயிடாதீங்க. கேள்வி வசனத்துக்குள்ள இருந்து வரட்டும். நீங்க ஒன்னே புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய சித்தம் இல்லாம எனக்கு ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறவங்க மாத்திர கை தூக்கி காமிங்களா. கடவுளுடைய சித்தம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. எதுவுமே நடக்காது என் வாழ்க்கை அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுங்க. மொத்தத்தையும் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. கடைசியா சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடும், எல்லாரும் சிவமானோம், எழுந்திருப்போம். ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு. முழங்கால் படிக்க முடிஞ்ச முழங்கால் படிங்க, எழுப்பி நிற்க முடிஞ்ச எழுப்பி நில்லுங்க. ஆண்டோட சமூகத்தில் இயேசுவே, ஆண்டவர் நம்மோடு. இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், வெள்ளம் தருகிறார், உதவி செய்கிறார், வெள்ளம் தருகிறார், ஒவ்வொரு நாளும் அப்பா கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன் நான். நல்ல கைதட்டி எல்லாரும் ஆண்டவரை உயர்த்துவோம். ஏன் பயப்பட மாட்டோம்? நாங்க தேவன் யார் என்பதை கண்டுபிடிச்சதுனால. இயேசு என்னோடு இருப்பதனால். ஆமென். இயேசு என்னோடு இருப்பதினால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. ஆமென். எல்லாவற்றையும் அப்பா செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன் நான். நல்ல கைதட்டி எல்லாரும் ஆண்டவரை உயர்த்துவோம். இயேசு நல்லவர், பரிசுத்த தேவன் நல்லவர். அவரை நம்புகிற ஜனங்களை அவர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நடத்துதல் நமக்கு அவசியம். தேவனுடைய கிரியைகள் எங்க அப்படின்னு யோசிக்க
ஆரம்பிக்கும் போது, எனக்காக செய்ய மாட்டாரா, ஏன் எனக்கு அற்புதம் நடக்கலன்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் நமக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தேவனுடைய கிரியைகளை சிந்திக்க சிந்திக்க தேவ கிரியைகள் நமக்கு வெளிப்படும். எல்லாரும் நல்ல கை தட்டி எல்லாரும் கிறிஸ்துவினாலே பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் ஆமென் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நாங்க பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா. நல்லவர் நம்ம தேவன், நல்லவர். எல்லாரும் பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய், ஓஹோ பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய், பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி நாம் படகை ஓட்டுவோம், லக்கை நோக்கி நாம் ஆமென் படகை ஓட்டுவோம். பயப்பட மாட்டேன். உலகில் இருக்கிற அவர்களை விட என்னில் இருப்பவர் பெரியவர். எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம், இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இருப்பதனால் இயேசு என்னோடு இருப்பதினால் உலகில் இருக்கின்ற அழகையை விட, உலகில் இருக்கின்ற அழகையை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் அப்பா மிகவும் என்னில் இருப்பவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். சொல்லுங்காமே என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். ஓஹோ பயப்பட மாட்டேன் நான். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்ல போகிறோம், நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துவார். இயேசு நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுகிற ஒரு தேவன், நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன், நம்மை பலப்படுத்தி நமக்கு உதவி செய்கிற தேவன். எல்லாரும் நல்ல கைதட்டி இயேசுவே என்னோடு இருப்பதினால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, ஓஹோ பலப்படுத்துகிற கிறிஸ்துவினா, ஓஹோ எல்லாவற்றையும் அப்பா செய்ய பலன் ஏசையா வெற்றையும் செய்ய ஆமென் ஆமென் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. சொல்லுங்க ஆமென் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். தேவன் நம்மோடு இருக்கிறதுனால இந்த உலகத்துல எதையும் கண்டு பயம் இல்லை. இயேசு நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பா, இயேசு நம்மை அமையும் கனப்படுத்தி உயர்த்துவா. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் உண்டாகும், அதிசயங்கள் உண்டாகும், நன்மைகளை கொடுக்கிற தேவன், கிருபைகளை தருகிற தேவன், ஒருபோதும் நம்மை கைவிடாத ஒரு தேவன். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை உயர்த்த போகிறோம். இயேசு நம்மோடு இருக்கிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், நம்ம கூடவே வருகிறார், கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார். இந்த உலகத்தில் தேவனால் செய்யக்கூடாத ஒரு அடையாளம் இல்லை, அற்புதம் இல்லை, வல்லமை இல்லை, எல்லாம் நம்ம ஆண்டவரால முடியும். நல்ல விசுவாசிச்சு கையை தட்டி ஆண்டவரை உயர்த்த போகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உலகத்தில் இருக்கிறவனிலும் ஆமென் நம்மில் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற அழகையை விட, சத்ருவை விட, பிசாசினுடைய திட்டங்களை விட, ஆமென் சத்ருவினுடைய திட்டங்களை விட, அவருடைய எண்ணங்களை விட உங்களுக்காக இயேசு வைத்திருக்கிறார். தேவன் வைத்திருக்கிற திட்டங்களும் நன்மைகளும் மிகவும் பெரியது. பெரியவர் பெரிய பெரிய காரியங்களை நமக்காக வைக்கிறார், பெரியவர் பெரிய பெரிய திட்டங்களை நமக்காக வைக்கிறார், பெரியவர் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை நமக்காக வைக்கிறார், பெரியவர் பெரிய பெரிய நன்மைகளை நமக்காக வைத்திருக்கிறார். அல்ல ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே எங்களுக்கு இந்த உலகத்திலே இருக்கிறவரில் நீர் பெரியவர், எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லாவற்றிலும் நீர் உயர்ந்தவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், எங்களுக்காக மேன்மைகளை காண செய்கிற பரிசுத்தரே உம்முடைய கிருபை இறங்கட்டும். கையை நல்லா தட்டி பெற்றுக் கொள்ளுங்க, நல்ல கை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க, நல்ல கை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. எங்க மேல உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும், உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை உயர்த்துகிற தேவன், எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன், எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் பண்ணுகிற எங்க சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உயர்த்துகிறோம். ஓ சர்வ வல்லமை உள்ள தேவனையுமே உயர்த்துகிறோம், அற்புதமான தெய்வமே உயர்த்துகிறோம், அடையாளங்களை செய்கிற தேவனையுமே உயர்த்துகிறோம், மகிமை உள்ள தேவனையுமே உயர்த்துகிறோம்.
பேசுகிறோம். நல்ல கைதட்டி பெற்றுக் கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு இது அற்பமா இருக்கலாம், ஆனா உங்களை பயன்படுத்தவும், உங்களுக்கு அற்புதங்களை செய்யவும், உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கவும் ஆண்டவரால் கூடும். கிதியோனுக்குள்ள இருந்த ஒரு பெரிய கேள்வி, கிதியோனுக்குள்ள இருந்த ஒரு பெரிய கேள்வி என்ன கேள்வி? ஆமே, இந்த தேவன் எங்கே? இவ்வளவு அற்புதம் செய்தாரு, இவ்வளவு அடையாளங்களை செய்தாரு, இவ்வளவு நன்மைகளை செய்த தேவன் எங்கே? எனக்கு இவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு அற்புதம் எங்கே? கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஏன் எனக்கு நடக்கல? ஏன் எனக்கு அற்புதம் நடக்கல? ஏன் எனக்கு அதிசயங்கள் நடக்கல? ஏன் எனக்கு நன்மைகள் வரல? ஏன் எனக்கு கிருபைகள் கிடைக்கல? கேள்வி கேட்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து கிரியைகளை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அதனுடைய வழியை காண்பித்து கொடுப்பார், காண்பித்து கொடுப்பார். இன்னைக்கு கேளுங்க, தேவ சமூகத்துல ஆண்டவருடைய பிரசன்னமுடைய மகிமையுடைய வல்லமை பலமாய் 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 எல்லாரும் நல்ல கைதட்டி பெற்றுக் கொள்ளுங்களேன். எனக்கு அற்புதம் நடக்கலனா என்ன காரணம்? ஏன் எனக்கு தரல? அவன் கிதியோனுக்கு செஞ்சார், ஆபிரகாமுக்கு செஞ்சார், ஈசாக்கு செஞ்சார், யாக்கோபுக்கு செஞ்சார். அவர் ஒரு பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. எலியாவுக்கு செஞ்சாரா, எனக்கு செய்வார். எலியாவுக்கு அமை தன்னை வெளிப்படுத்தினாரு, எனக்கு வெளிப்படுத்துவார். எலிசாவுக்கு ரெட்டிப்பான வரனா, எனக்கு ரெட்டிப்பான வர. எலிசாவுக்கு ரெட்டிப்பான நன்மைனா, எனக்கு ரெட்டிப்பான நன்மை. அமே ஆபிரகாமுக்கு செஞ்சாரா, எனக்கு செய்வார். தாவீதுக்கு செஞ்சாரா, எனக்கு செய்வார். கேளுங்க, இன்னைக்கு விடாதீங்க. எதையாவது ஒண்ணு வாங்கிட்டு தான் போகணும். இன்னைக்கு எதையாவது ஒண்ணு வாங்கிட்டு தான் போகணும். யாராவது ஒருத்தர் அமை நினைச்சு ஜெபம் பண்ணுங்க, இப்படி செஞ்சீங்களே ஆண்டவரே, இவர்களுக்கெல்லாம் செஞ்ச தேவன் எனக்கு செய்ய மாட்டீரோ? எனக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர் அல்லவா? எனக்கு நன்மைகளை கொடுக்க வல்லவர் அல்லவா? என் வாழ்க்கையிலும் கிரிய செய்ய மகா பெரிய பரிசுத்த தேவன் அல்லவா? எனக்காக யுத்தம் பண்ண வல்லமை உள்ள தேவன் அல்லவா? எனக்காகவும் மகத்துவங்களை காண்பிக்க வல்லமை உள்ளவர் அல்லவா? எனக்காகவும் அற்புதங்களை செய்வீரே, எனக்காகவும் செய்வீரே. கேளுங்க, விடாதீங்க, விடாம கேளுங்க. ஆண்டவரிடத்துல விடாப்பிடியா கேளுங்க. எனக்கு இன்னைக்கு வேணும், எனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் தந்தே ஆகணும், எனக்கு இன்னைக்கு நன்மை தந்தே ஆகணும். இந்த உபவாச ஆராதனையில எனக்கு ஒரு கிருபை வந்தே ஆகணும். இன்னைக்கு வாங்கிட்டு தான் நான் போவேன்னு சொல்லி பாருங்க. இயேசு உங்களுக்காக செய்வா. கிதியோனுக்குள்ள இருந்த கேள்வி இவ்வளவு நடந்துச்சு. ஒரு செங்கடலை பிளந்தாரு, அவன் யோர்தானை பிளந்தாரு, எரிகோவை உடைச்சாரு. இவ்வளவு பெரிய தேவன் இந்த நீதி ஆணையரை ஏன் அழிக்கலன்னு அவனுக்கு கேள்வி வந்துச்சு. ஆண்டவர் அவனை வச்சே செஞ்சா. இதுதான் ஆண்டவர். கேள்வி கேட்கிற உங்களை வச்சே அற்புதங்களை உங்க குடும்பத்துல செய்வா. கேள்வி கேட்கிற உங்களை வச்சே உங்க வீட்டுக்கு நன்மை கொண்டு வருவா. கேள்வி கேட்கிற உங்களை வச்சே உங்களுக்கு கிருபைகளை தருவா. உங்க வீட்டின் ஆசீர்வாதத்தை தேவ உங்களை வச்சு நிர்ணயிப்பார். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இப்பொழுது அதுக்கு இறங்கட்டும். ஆண்டவரே இப்பொழுது இந்த சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், வியாதிகள் குணமாகட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறுவதாக. ஹல்லேலூயா. எத்தனை நாள் தரித்திரத்தில் இருப்பது, எத்தனை நாள் வேதனையில் இருப்பது, எத்தனை நாள் கஷ்டத்தில் இருப்பது இல்ல, அவ்வளவு மாறியாகணும், அவ்வளவு மாறியாகணும். இன்னைக்கு கேட்க போறீங்க, எனக்கு ஏன் செய்ய முடியல, அதுக்கான காரணம் என்ன? ஆமே, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வருவார். ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வருவார். அவருடைய வசனத்தில் இருக்கிற மறைபொருள். எலிசா சொன்னார், எலியாவின் தேவன் எங்கு? எலியாவின் தேவன் எங்கு? அந்த சால்வை எடுத்து யோர்தானை ஒரே அடி அடிச்சான். அது ரெண்டாய் பிளந்து போனது. அநேக நேரங்களில் வசனத்தை விசுவாசிச்சு போராட்டங்களை அடிக்க ஆரம்பிக்கும் போது அது இல்லாம பிளந்து போயிடும், அது இல்லாம பிளந்து போயிடும், அது இல்லாம பிளந்து போயிடும். இன்னைக்கு வார்த்தை எடுத்து வச்சுட்டு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எனக்கு நன்மை எங்கே? எனக்கு அற்புதம் எங்கே? ஏன் எனக்கு நன்மை வரவில்லை? ஏன் எனக்கு கிருபை வரல? ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வரல? அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா, தேவன் எலிசாவிடத்துல செஞ்ச கிரியைகளை நமக்காக காண்பிப்பார். கேளுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? எங்கள் தேவன் எங்களுக்காக எல்லாத்தையும் செய்ய வல்லவர். உம்முடைய கிரியைகள். பலர் கொஸ்டின் கேட்டதுனால விஞ்ஞானிகளாய் மாறினார்கள். வேதத்தின் வார்த்தைகளை நினைச்சு 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 இது ஏன் நடக்கிறது என்று நினைச்சதுனால அவர்கள் அநேக கண்டுபிடிப்புகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அநேக வார்த்தைகளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை உலகத்திலே வெளிச்சம் உள்ளவர்களாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க சொல்ல போறீங்க, ஹல்லேலூயா, இயேசுவே எனக்கு அற்புதம் நடந்தே ஆகணும். ஆமென், 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 ஆமென். குறைவை மாற்றினாரே. கானா ஒரு கல்யாண வீட்டுல குறைவை மாத்தினாரே. என் வீட்டுல ஏன் மாறாது? என் வீட்டுல ஏன் மாறாது? என் குடும்பத்துல ஏன் கண்ணீர் மாறாது? என் குடும்பத்துல ஏன் கஷ்டம் மாறாது? என் குடும்பத்துல ஏன் வேதனை மாறாது? என் குடும்பத்துல ஏன் சுவை இல்லாத நிலைமை இல்ல? என் வீட்டிலே அப்படிப்பட்ட சுவை இல்லாத நிலைமை மாறி ஆசீர்வாதம் வரணும், நன்மைகள் வரணும், கிருபைகள் வரணும், அற்புதங்கள் உண்டாகணும், அடையாளங்கள் உண்டாகணும். என் தேவன் எல்லா குறைகளையும் மாற்றுவேன்னு சொல்லி இருக்காரு. ஏன் நான் குறையில இருக்கிறேன்? கேளுங்க, ஆண்டவரிடத்துல எனக்கு அற்புதங்களை
அற்புதங்களை செய்வேன் என்று சொன்னீரே, அற்புதங்கள் எங்கே? கேளுங்க ஆண்டவரிடத்துல. எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்கே? ஆண்டவருடைய வல்லமை எங்கே? ஆண்டவருடைய அற்புதம் எங்கே? ஆண்டவருடைய விடுதலைகள் எங்கே? ஆண்டவருடைய அதிசயங்கள் எங்கே? கிரியை செய்கிற தேவனுடைய மகத்துவம் எங்கே? ஹல்லேலூயா. தேவனே, உம்முடைய பிரசன்னம் அப்படியே இறங்கி வரட்டும், உம்முடைய மகிமை அப்படியே இறங்கி வரட்டும், உம்முடைய வல்லமை அப்படியே இறங்கி வரட்டும், உம்முடைய அதிகாரங்கள் அப்படியே இறங்கி வரட்டும், ஒரு ஃபயர் இறங்கி வரட்டும், ஒரு மகத்துவம் இறங்கி வரட்டும், ஒரு தீ போல தேவனுடைய மகிமை அவ்வளவு பேரை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட விசுவாசத்தை உருவாக்குகிற, இந்த கேள்விகளை உருவாக்கி அற்புதங்களை கண்டுபிடிக்கிற ஒரு பெரிய விசுவாசத்தின் வல்லமை வந்திருக்கிற அவ்வளவர் மேலே இறங்குவதாக, அவ்வளவர் மேலே இறங்குவதாக, அவ்வளவருடைய இருதயத்தில் ஆணி பாய்ந்ததுவா பதிவதாக இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கைதட்டி, எனக்குள்ள இது வேணும், எனக்குள்ள இது வேணும். நான் அற்புதங்களை காண்ற வரைக்கும் நான் விடுவதில்லை, உண்மை நான் விடுவதில்லை, உண்மை நான் விடுவதில்லை. அடையாளங்கள் வர்றது வரைக்கும் நான் உண்மை விடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். Thank you Father, thank you Father. உம்முடைய கிருபை, 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 உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. நான் விட மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு அற்புதம் வேணும், எனக்கு தந்தையாகணும், எனக்கு தந்தையாகணும். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பொய்யுரையாத தேவன், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஏமாற்றாத தேவன், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்ம இல்லைன்னு சொல்லாத தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஆம் என்று ஆமென் என்று எப்பவும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற தேவன். இல்ல என்கிற வார்த்தை அவரிடத்துல இல்ல. அப்படின்னா எனக்கு ஏன் இல்லைங்கிறத கேளுங்க. அவன் இயேசுவிடத்துல இல்லைன்னா எனக்கு இல்ல என்கிறது இல்ல. அவன் எனக்கு தராம இருக்க மாட்டா, எனக்கும் தருவா. ஒரே ஒருத்தரை பார்த்து மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல. பச்சபாதம் இல்லாத தேவன், பச்சபாதம் இல்லாத தேவன், பச்சபாதம் இல்லாத தேவன். இன்னைக்கு கேளுங்க, இன்னைக்கு கேளுங்க, இன்னைக்கு கேளுங்க. எங்களுக்கு பச்சபாதம் இல்லாத தேவன் ஆபிரகாமுக்கு செஞ்சாருன்னா ஏன் நமக்கு செய்ய முடியாது? ஹல்லேலூயா. கேட்டிருக்கீங்க, கேளுங்களேன். எனக்கு செய்ய முடியும், உங்களால முடியப்பா, உமால் முடியும். அன்னாளுக்கு செஞ்சினா எனக்கு செய்வீர் ஆண்டவரே. அவன் சாமுவேலை உருவாக்கினீர், எனக்கு ஒரு சாமுவேலை தருவீர் ஆண்டவர். கேளுங்க, விடாதீங்க. எனக்கு ஒரு சாமுவேலை தருவி, ஒரு தீர்க்கதரிசி எனக்கும் தருவி. கேளுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. ஈசாக்கு எனக்கு தருவீர் ஆண்டவர், அற்புதங்களை தருவீர். கேளுங்க. ஆமென். என் குடும்பத்தை உயர்த்துவி, என் வீட்டை மேன்மைப்படுத்தி நன்மைகளை எனக்கு தருவீர். கேளுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. ஆமென், 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 ஆமென். யோசேப்பை குழியில இருந்து வெளியே கொண்டு வந்து சிங்காசனத்துல உயர்த்த கூடுனா என்னையும் உயர்த்த கூடும், என்னையும் மேன்மைப்படுத்த கூடும். ஆடுகளுக்கு பின்னாடி போனவன் அரசனாக்க முடியும்னா என்னை ஆண்டவர் உயர்த்த முடியும். பிரபுக்களோடு ராஜாக்களோடு நான் உட்காருவேன். ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கையிடுங்க. இந்த உலகத்துல ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கும்படி அழைச்சிருக்கிறார், என்னை உயர்த்தும்படி அழைச்சிருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்தும்படி அழைச்சிருக்கிறார். நான் ஆமே தரித்திரத்தோடு இருக்கிறது கர்த்தருக்கு சித்தம் அல்ல, நான் வியாதியோடு இருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல, நான் வேதனையோடு கஷ்டத்தோடு இருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்படுவதே தேவனுக்கு சித்தம். வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஹல்லேலூயா. நீங்க எதுல எல்லாம் வாழணும்னா எல்லாத்திலையும் வாழணும், எல்லாத்திலையும் வாழணும். ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க, என்னை நடத்தும் ஆண்டவரே, ஒரு வழி நடத்துதல் உண்டாகட்டும். ஒண்ணுமே இல்லைன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, தேவ சமூகத்துல கொடுத்துருங்க. என் பிள்ளையுடைய வாழ்க்கையை கொடுத்துடுறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை கொடுத்துறேன், என் புருஷனை கொடுத்துடுறேன் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தினரை கொடுத்துறேன், உம்முடைய சித்தத்தின்படி செய்யணும் சொல்லி பாருங்க. தேவ சித்தம் இல்லாம ஒண்ணு நடக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் இல்லாம ஒண்ணு நடக்காது. இப்போ ஒப்பு கொடுப்பீங்களா? உங்க குடும்பத்தை கொடுத்துருங்க. ஆண்டவரே, எங்க குடும்பத்தை உங்க கரங்களை தர்றோம் ஆண்டவரே, எங்க வீட்டை தர்றோம், எங்க வாழ்க்கையை தர்றோம், எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை தர்றோம். எல்லாமே உங்க பிளான் படி நடக்கட்டும் ஆண்டவரே, எல்லாமே இயேசு வச்சிருக்கிறது மாதிரி நடக்கட்டும். தேவ சித்தம் இல்லாம ஒண்ணு கூட நடக்காது ஆண்டவரே. தேவ கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை வழி நடத்தினா, கிதியோன் ஆண்டவர் வழி நடத்தினா, அதனால கிதியோன் அது மாதிரி செஞ்சா. எலியாவை தேவன் வழி நடத்தினா, ஒளியினா ஒளிச்சாரு, போனாரு, காண்பினா காண்பிச்சாரு. பைபிள் சொல்லுகிறது, அவர் மூலமாய் ஆண்டவர் அக்கினியை வெளிப்படுத்தினா. ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். தேங்க்யூ லோ. ஆமென். தேவனிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க எல்லாத்தையும். தேங்க்யூ ஃபாதர். எவ்வளவு பெரிய பிரச்சனை, உங்களுக்கு பதிலே செய்ய முடியலையா? உங்களுக்கு என்ன செய்வதுனே தெரியலையா? ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரிடத்துல வளர்ந்துருங்க. தேங்க்யூ லோ. ஹல்லேலூயா. நீங்க வளர வளர உங்க பிரச்சனை குறுக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க பிரச்சனை மாய்ந்து போகும். நீங்க தேவனுக்குள் வளர வளர உங்களை சுத்தி இருக்கிற போராட்டம் எல்லாம் இல்லாம போகும். ஹல்லேலூயா. இதான் சித்தத்தினுடைய பெரிய வெற்றியின்
கிதியோனின் மகிமை என்ன தெரியுமா? நீங்க வளருவீங்க, உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனை குறுகிட்டே போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்குள்ள டெவலப் ஆக மீதி எல்லாமே இல்லாம போய்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. ஒப்பு கொடுங்களேன் ஆண்டவருடைய சமூகத்துல. உங்க சித்தம் மட்டும் எனக்கு நடக்கட்டும் தகப்பனே, உங்களுடைய சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவா, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நன்றி தகப்பனே, உங்களுடைய மேலான கிருபை எங்க மேல இறங்கட்டும். ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்கிறவர் அல்லவா? தேங்க்யூ. பவுலின் கைகளினால, பேதுருவின் கைகளினால விசேஷத்த காரியங்களை செஞ்சீங்களே. எங்க சபை அதை காணணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க சபையில விசேஷத்த காரியம் உண்டாகணும், அற்புதங்களும் அடையாளங்களும் எங்க சபையில உண்டாகணும், விடுதலைகள் எங்க சபையில உண்டாகணும் தகப்பனே. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி குறைவா மாற்றினீங்களே, அது எங்க சபையில வரணும். எலியாவை ஆசீர்வதிச்சது போல அது எங்க சபையில வரணும். ஆபிரகாமை ஆசீர்வதிச்சது போல எங்க சபையில வரணும். தாவீதை உயர்த்தினது போல எங்க சபை உயரணும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை அப்படியே இறங்கட்டும். நினைத்தருளும் ஆண்டவரே, எங்களை நினைச்சருளும் ஆண்டவரே, எங்களை நினைச்சருளும் ஆண்டவரே, நினைச்சருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, சிறுவேல அந்த ஆண்டவரை கள்ளனை நினைச்சீரே, எங்களை நினைச்சருளும் ஆண்டவரே. உம்முடைய நினைவுகள் இறங்கட்டும் தகப்பனே. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவருடைய சமூகம் இறங்கட்டும், ஆண்டவருடைய மகிமை இறங்கட்டும், ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும், ஆண்டவருடைய அற்புதம் இறங்கட்டும், ஆண்டவருடைய கிருபை இறங்கி வரட்டும். ஓ மைட்டி ஃபாதர், ஆண்டவருடைய பிரசனம் இறங்குகிறதுக்காய் நன்றி. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க